Because you come to worship and you say, I should press through, I should get into the presence, I should worship God, I should get the answer. You are trying your best. Standing there. எப்பவோ எங்கேயோ எதுக்கும் ஒரு நிமிஷமும் என் கிட்ட தண்ணி வர வரைக்கும் அவர் ஊத்திட்டு இருக்கிறாருன்னு கீழே இருக்கிற வேருக்கு ஆழமான விசுவாசம் உண்டு. இந்த தப்ப நான் திரும்ப திரும்ப செய்யறேன் ஆண்டவரே, நீங்க பாக்குறதே இல்லையா? That is how your prayers are. ஏன் ஜெபம் எதுக்கு பரலோகம் போணும்? அங்க இருந்து ஏன் பதில் வேணும்? இங்க இருக்காருயா, உரசிட்டு இருக்காருயா, இவனை விட பக்கத்துல அவர் இருக்காருயா. Lift up your hands. Close your eyes. Say, Lord, thank you. அப்பா நன்றி. Say, Lord, thank you. அப்பா நன்றி. வாயத்தோட சொல்லுங்க அப்பா நன்றி. Thank you, Jesus. Spirit of God, work in the deepest parts of me. ஆவியானவரே என்னுடைய ஆழங்களில் நீர் கிரியை செய்யும் அப்பா. Do a work that is everlasting. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு செயலை எனக்குள்ள செய்யுங்க. This should last forever. இருக்கணும். I should bear fruits forever. நித்தியமாக, நேர்த்தியாக, அழகாக, சுவையாக, என்றும் எப்பொழுதும் கனி கொடுக்கிற அளவிற்கு ஆழமான கிரியைகள் எனக்குள் நடக்கும். Thank you, Jesus. Whose part and whose job is it to get the matter to the deepest part of its roots? வேரோடைய ஆழங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு செல்றது யாருடைய வேலை? Talk to me, please. பதில் சொல்லுங்க. இது ஒரு கேள்வி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். வேரின் ஆழங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு செல்வதற்கு அது செய்யறது யாருடைய வேலை? Yes, this is the church mentality. It's all my work. நம்முடைய இதுதான் சபை யோசிக்கிறது, என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லுது. Because you come to worship and you say, I should press through, I should get into the presence, I should worship God, I should get the answer. You are trying your best standing there. ஆராதனைக்கு வந்து நிக்கும் போது ஒரு பெரிய போராட்டத்தை நம்மளே போராடுறோம். நான் பிரசன்னத்துக்குள்ள நுழையணும், தேவனுடைய ஆவியை அனுபவிக்கணும், நான் இது பண்ணணும், அது பண்ணணும், எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு நான் இங்கிருந்து பெற்றுக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழைப்பை நம்ம அங்க செய்யறோம். போராட்டத்தை செய்யறோம். You are not free in the presence of God. You are pressurized. Why? To enter into His presence. நீங்க ஒரு அழுத்தத்துக்குள்ள போட்டுக்கிறீங்க. இப்படி ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், பிரசன்னத்துக்குள்ள போகணும், ஆண்டவரை உணரணும், வல்லமை இறங்கணும், இப்படின்னு. Because you think it is your job to do everything for you. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இது என்னுடைய வேலை அப்படின்னு யோசிக்கிறோம். Right? அப்படிதானே? Now tell me, what did the root do to get the water? அந்த தண்ணியை பெற்றுக்கொள்றதுக்கு வேர் செஞ்ச வேலை என்ன? Talk. பேசுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. What? சொல்லுங்க. Did the veer climb up from down to the surface of the soil to find the water and take it to it? தண்ணி மேலதான் ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு வேர் கீழ இருந்து மேல வந்து தண்ணி தேடிச்சா? Listen to me very carefully. கவனமா கவனிங்க. The deepest roots were staying there, waiting for the water to touch it. ஆழத்துல இருக்கிற வேருங்க அங்கேயேதான் காத்திருந்துச்சு, தண்ணி அதை வந்து தொடும் வர. Because the one that is pouring water should be mindful that he pours enough that the water gets to the deepest roots. தண்ணியை ஊற்றுகிறவர் அவருக்கு தெரியணும், வேறு ஆழங்கள் போகும் வரை நான் தண்ணியை ஊத்தணும்னு. ஏன்னா அடியில இருக்கிற வேறு வரைக்கும் தண்ணி போற அளவுக்கு தண்ணிய ஊத்த வேண்டியது ஊத்துறவனோட வேலை. Hallelujah. Amen. It's not the job of the root, it's the job of the one that is pouring water. இது வேரோடைய வேலை இல்ல, தண்ணியை ஊற்றுபவருடைய வேலை. Hallelujah. Now who is the one pouring water? தண்ணியை ஊத்துறது யாரு? சொல்லுங்க. ஊத்துறது யாரு? Is he a slothful worker? அஜாக்கிரதையான ஊழியக்காரரா? சொல்லுங்க. No, he is not ever a slothful worker. அவர் எப்பவுமே அஜாக்கிரதையா அவருடைய வேலை செய்வதில்லை. So the root that is deep inside the ground always is in faith. அப்ப ஆழத்துல இருக்க வேர்
எப்பயுமே விசுவாசத்தோட இருக்கு. that the water is coming, the one that is pouring, and I am receiving water. I do not lack anything, anywhere, anyhow. ஊற்றுபவர் தாராளமாக எனக்கு தண்ணீர் வந்து சேரும் வரை ஊற்றுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு தான் அந்த வேர் காத்துட்டு இருக்கு. எப்பவோ எங்கேயும் எதுக்கும் ஒரு நிமிஷமும் என் கிட்ட தண்ணி வர வரைக்கும் அவர் ஊத்திட்டு இருக்கிறாருன்னு கீழே இருக்கிற வேருக்கு ஆழமான விசுவாசம் உண்டு. ஆமென். That is what we lack. அதுதான் நம்ம கிட்ட இல்லாத விஷயம். கரெக்டா? Jesus. Just lift up your hands. கரங்களை உயர்த்துவோமா? Close your eyes. கண்களை மூடி Take deep breaths. மூச்சை இழுத்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. Deep breaths. Thank you, Jesus. Thank you, Jesus. As you breathe God into your senses. நீங்க சுவாசிக்கும் போது தேவனை சுவாசிக்கிறீங்க. உங்க உணர்வுகளுக்குள்ள தேவனை சுவாசிக்கிறீங்க. Let the Spirit of God get into your soul. தேவனுடைய ஆவியானவர் உங்க ஆத்மாவை தொடட்டும். In all your flesh. மாம்சம் மொத்தமும் நிறைவதாக. Into every cell of your body. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் நிறைவதாக. In every fiber of your system. உங்களுக்கு ஒவ்வொரு அணுக்களும் தசைகளும் நரம்புகளும் நிறைவதாக. As you breathe, let the Spirit of God get into the deepest part of you. நீங்க சுவாசிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆழங்களுக்கு கடந்து செல்வாராக. Thank you, Jesus. இயேசு. Now look at me. என்ன பாருங்க? Did I give you a different air to breathe? நான் இப்போ உங்களுக்கு வேற ஒரு காத்தை கொடுத்தேன் நான் சுவாசிக்கிறதுக்கு. But you still believed that this is the air, this is God I breathe. ஆனா நான் சொல்லும்போது நீங்க என்ன விசுவாசிச்சீங்க? இப்ப நான் சுவாசிக்கும் போது நான் தேவனை சுவாசிக்கிறேன்னு விசுவாசிச்சீங்க. Why don't you hold the same mentality for your lifetime? இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல ஏன் நம்ம வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க கூடாது? Then I wouldn't be afraid of COVID. அப்ப கொரோனாவை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. Right? I wouldn't be afraid of cold, fever, whatever, because I know the air, the very air that I breathe is the Spirit of God. சளியை பார்த்து ஜுரத்தை பார்த்து பயப்பட வேண்டிய பயம் எனக்கு இல்ல, அவசியம் எனக்கு இல்ல. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் சுவாசிக்கிற காத்து தேவனுடைய ஆவியானவரின் காத்துன்னு எனக்கு தெரியும். Hallelujah. So he is pouring. அவர் ஊற்றுகிறார். It's not your job to ask for water. தண்ணிக்காக கேட்க வேண்டியது உங்க வேலை கிடையாது. Hello. It will come to you. தண்ணி உங்களை தேடி வரும். It will reach you. அது உங்களை வந்து சேரும். You can be into the rocks. நீங்க பாறைகளுக்குள்ள இருக்கலாம். Heavily crushed. நெருக்கப்பட்டு இருக்கலாம். There may be no route to find, way to find. இன்னும் தொடர்ந்து முன்னோட்டு போக உங்களுக்கு வழி இல்லாம இருக்கலாம். Crushed on all the sides. எல்லா பக்கமும் சுற்றிலும் நெருக்கப்பட்டு இருக்கலாம். But still, ஆனாலும் he will find you. அவர் உங்களை தேடி வருவார். He will feed you. அவர் உங்களை நிரப்புவார். It's impossible to be away from his presence. அவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி இருப்பது முடியாத காரியம். Even David has told it. தாவீது கூட அதை சொல்லியிருக்கிறார். Right? So you should be very, very aware that he will find me, he is finding me, he is providing me, and I will not lack anything. Whatever I need will be rubbing me. நீங்க நல்லா உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன தேடி வருவார், அவர் பிரசன்னம் என்ன தேடி வரும், அவர் சமூகம் என்ன தேடி வரும். நான் ஒன்னிலும் ஒன்றுக்கும் என்றைக்கும் குறைபடுவதில்லை. Hallelujah. அதாவது எனக்கு தேவையானது எல்லாம், எனக்கு அவசியமானது எல்லாமே என்ன சுத்தி சுத்தி என்ன அப்படியே தேய்ச்சிக்கிட்டு என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கணும் முதல்ல. It's not somewhere. அது எங்கேயோ தூரத்துல இல்ல. They say you have to pray so much so that you are shaking heaven and an angel should be sent from heaven to receive, to bring answer to you. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு வல்லமையா இருக்கணும், பரலோகம் குலுங்கி அங்க இருந்து தேவதூதர்கள் இறங்கி வர அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. They don't know that we are born
of God. அவங்க அங்க தெரியாம இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதுதான். You understand? When I was born of God, I have God in every system. In my nails, I have God. In my hair, I have God. நான் தேவனால் பிறந்தவன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய உடம்பு மொத்தமும் தேவனால நிரப்பப்பட்டிருக்கு. என்னுடைய நகத்திலையும் தேவன் இருக்கிறார், என்னுடைய முடியிலையும் தேவன் தான் இருக்கிறார். Then why should my prayer go to heaven? நான் தேவனை தேடி ஒரு ஜெபம் நான் செய்யணும் என்ற அவசியமே இல்ல. Why do I need angel for answer? எனக்கு ஒரு பதில் வரணும்ன்றதுக்காக ஒரு தேவதூதன் அனுப்பப்படணும்ன்ற தேவை இல்ல. What stupid are you preaching? என்ன முட்டாள்தனம் நம்ம கேட்டு இருந்துக்கோம். என்ன முட்டாள்தனமான பிரசங்கம் இது? எனக்கு எதுக்கு தூதன்? ஏன் ஜெபம் எதுக்கு பரலோகம் போணும்? அங்க இருந்து ஏன் பதில் வேணும்? இங்க இருக்காரியா, இங்க இருக்காரியா, உரசிட்டு இருக்காரியா, இவனை விட பக்கத்துல அவர் இருக்காரியா? உலுக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்னும் உழாது. ஹல்லேலூயா. இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு எல்லாமே செட்டில் ஆயிடும். ஆமென். You should come to this awareness. இந்த விழிப்புணர்வு வரணும். He is here to bless me. அவர் இங்க இருக்கிறார் என்ன ஆசீர்வதிக்கும்படியா. He is pleased to bless me. அவர் என்ன ஆசீர்வதிக்க விருப்பமா இருக்கிறார். He is bombarding me with blessings. அவர் ஆசீர்வாதத்தால என்ன நிரப்புகிறார். On all sides, to the front, back, side, up, down, everywhere, his blessings are pressing me. என்ன சுத்திலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன நெருக்குகிறது. That is the state of a root. அதுதான் ஒரு வேரோடைய நிலை. Hallelujah. And from there, அந்த நிலையிலிருந்து தான் now you should know what the root would do. ஒரு வேர் என்ன செய்யும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். It will be very happy. அது சந்தோஷமா இருக்கும். Very peaceful. சமாதானத்தோட இருக்கும். Very joyful. சந்தோஷத்தோட இருக்கும். So hopeful. ஒரு விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட இருக்கும். And so thankful. தேவனுக்கு நன்றியோட இருக்கும். And wow, everything is coming my way. எல்லாமே என்னோட பாதையில் நேராய் வருகிறது. Everything is working for me. எல்லாமே எனக்கென்று வேலை செய்கிறது. Oh, thank you Lord, I got this. Thank you Jesus, எனக்கு இது கிடைத்ததற்காக நன்றி. Oh God, thank you, I got this. தேவனே இது எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. Oh, thank you Lord, I got this. தேவனே இது எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. Oh, thank you Lord, I got this. தேவனே இது எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. You are so wonderful. நீர் பெரியவர் ஆண்டவரே. I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். This is the state of the root. இதுதான் ஒரு வேரோடைய நிலை. You understand? என்ன பேர் புரியுது. But if ஆனா ஆண்டவரே இத கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது கண்டிப்பா வேணும், இன்னைக்குள்ள பில் கட்டி ஆகணும், இது வேணும் அப்படின்னா then there is fight between God and you. அப்ப தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு போராட்டத்தை தான் நீங்க கொண்டு வரீங்க. You understand? He has set the atmosphere in your favor. அவர் உங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையை அழகா வச்சிருக்காரு. ஆமென். அப்படியே ஒரு வேறு, அதை சுத்தி மண்ணு, லேசா கொஞ்சம் கல்லு, மணல், செவப்பு மண்ணு, கருப்பு மண்ணு, கொஞ்சம் அந்த உரம், அதெல்லாம் போட்டு அப்படியே மெத்த மாதிரி அதை வச்சு அதுல அப்படியே அந்த தண்ணியை கொடுக்குறாரு. Right? He makes it like a very comfortable place with all the ingredients, different kind of things that's needed, and the root is there very still. Even the earthquake comes somewhere around, still it's fine. அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சுற்றி நிரப்பி வைத்துட்டு நம்ம அங்க சமாதானத்தோடு இருக்கும்படி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பூகம்பமே வந்தா கூட வேறு சமாதானத்தோட இருக்கு. Understand? If you can hold your rest there, the assimilation process will be very comfortable. உங்களோட பொறுமைய, உங்களோட சமாதானத்தை, சாந்தத்தை, அந்த அமைதலை மட்டும் வச்சிருந்தா அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கிற வேலை எப்படி நடக்கும்? Hallelujah. And this is what we lack. இதுதான் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல. Because we are taught in a different manner. நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா வேற விதமாக. Pray this many times, fast this many times, say this many blessings, say work for this many hours. You should pray, all of things.
I don't do all that. இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, இத்தனை மணி நேரம் நீங்க உபவாசம் பண்ணுங்க, இத்தனை மணி நேரம் நீங்க போராடி ஜெபிக்கணும், திறப்பின் வாசல்ல இருந்து ஜெபிக்கணும், இப்படி அநேக விஷயங்களை நமக்கு கத்து கொடுக்குறாங்க. They have not told you. ஆனா நமக்கு சொல்லாத விஷயம், you can just be still and know that he is God. அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். How many of you prayed for God to send Jesus to die for you? Tell me. எத்தனை பேர் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணீங்க, தேவனே எனக்காக மரிப்பதற்காக இயேசுவை அனுப்புங்க அப்படி சொல்லி? How many of you? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க, தேவனே இயேசு எனக்காக மரிப்பதற்காக அனுப்புங்க அப்படி சொல்லி? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? Nobody. யாரனா ஜெபிச்சீங்களா இங்க? If you did not pray that prayer, don't ever pray any other prayer. இப்ப நீங்க அந்த ஜெபம் ஜெபிக்கல அப்படின்னா நீங்க எந்த ஜெபமும் நீங்க ஜெபிக்கவே தேவையில்லை. The greatest blessing that anybody can ever receive came without prayer. பரலோகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் யாருமே கேட்காம பெற்றுக்கொண்டோம் நம்ம. The Bible says, if he gave Jesus, will he not give all other things? அவர் சொந்த குமாரனே கொடுத்தாருன்னா மற்றதெல்லாம் அருளாது இருப்பது? அதுக்கு மட்டும் ஜெபம் தேவையில்ல, இதுக்கு கேக்குதோ? You don't receive because of prayer, you receive by faith. நீங்க ஜெபித்தனால நீங்க பெற்றுக்கொள்வதில்ல, நீங்க விசுவாசத்தினால நீங்க பெற்றுக்கொள்வீங்க. What is faith? விசுவாசம்னா என்ன? He is my supplier. அவர் எனக்கு கொடுப்பவர். He has bombarded all blessings all around me. அவர் அனைத்து ஆசீர்வாதங்களும் என்னை சுற்றி வைத்திருக்கிறார். Everything is pressing me. எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. I can be at rest and receive everything. நான் சமாதானத்தோட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன். Hallelujah. Hallelujah. That's it. அவ்வளவுதான். புரியுதா? Keep your hands on your head. தலை மேல கை வச்சு. Oh Lord, தேவனே, இந்த தலையில இருக்கிற எல்லா குப்பையும் வெளியே போட்டு ஆண்டவரே. ஆமென். Say that. Lord, let every crap go out of this head. தேவனே, இந்த தலையில இருந்து எல்லா குப்பையும் வெளியில போட்டும். எல்லாரும் say it louder. Come on, I want you to pray that prayer. எல்லாரும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கணும். வாய் திறந்து ஜெபிங்க. இந்த தலையில இருக்க எல்லா குப்பையும் வெளியில போட்டும் ஆண்டவரே. Every crap. I don't want crap here. எந்த குப்பையும் எனக்கு இங்க தேவையில்லை. Thank you Jesus. நன்றி அப்பா. Look at me. என்ன பாருங்க. Of these crabs can be of different the degrading time for every crab is different. நம்ம தலையில நிறைய விதமான குப்பைகள் நம்ம இருக்கு. ஒவ்வொன்றும் மக்களுக்கு டைம் ஆகுது. You know, when people come to take trash from you, they want you to divide. Yes? நம்ம கிட்ட குப்பை வாங்க வரப்போ மக்கற குப்பை தனியா மக்காத குப்பை தனியா போடுங்கன்னு சொல்றாங்க. Why can't you give everything in one bag? ஏன் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து போட முடியாது? Even some of you give in one bag, I know that, but they go and separate it. நிறைய பேர் ஒரே பேக்ல போட்டு குடுக்குறீங்கன்னு தெரியும். அது அவங்க பிரிக்கிறாங்க நீங்க கொடுத்தாலும். Because the degradation time for every crop is different. ஏன்னா ஒவ்வொரு குப்பையும் மக்கறதுக்கு வேற வேற நேரங்கள் எடுக்குது. The processing that you do for its degradation is highly important to make the degradation process effective. அதாவது அந்த குப்பையை மக்க வைக்கிறதுக்கு நீங்க ஒரு சில வேலைகள் செய்றீங்க பாத்தீங்களா, அது நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அந்த குப்பை என்ன பண்ணும்? Amen. I will tell you one good example. ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். The best thing is to dig the soil and put it inside and close it. குப்பையை மக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி பள்ளம் நோண்டி அதுல குப்பையை போட்டு மண் அரைச்சு மூடுறது. Do you know that? எத்தனை பேருக்கு தெரியும்? That's the best thing. அதுதான் மிக சுலபமான வழி. You do any other kind of, manual processing, you get some or the other left over. நீங்க வேற எந்த விதமான ப்ராசஸ் நீங்க செஞ்சாலும் சில குப்பை மீண்டும் மக்காம மீந்து நிற்கும். இந்த குப்பையை அழிக்க போனா அது வேலை நடந்து திரும்ப அது இன்னொரு குப்பையை கொடுக்கும். ஆனா மண்ணுல போட்டு புதைச்சிட்டீங்கன்னா ஒரு குப்பைக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் அது மண்ணோட மண்ணாயிடும். You cannot find it. Understand? It gets one with the soil. அது மண்ணோட ஒண்ணாயிடும். The same thing happens with us when we are trying to come out of things. இத விட்டு என்ன போக மாட்டேங்குது, இத விட்டு என்ன போக மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. I am struggling back and back on the same thing.
Because you are trying one or the other recycle process and no recycling is working. This recycle is giving another trash and that recycle is giving another trash. நீங்க அது பண்றேன் இது பண்றேன் அப்படி சொல்லிட்டு போராடுறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ட்டு குப்பையை தான் மீண்டும் மீண்டும் கிளறிட்டு இருக்கீங்களே தவிர அதை மக்க விட மாட்டீங்க. But if you know that he that called me is faithful to take me till the end, things will be easy. என்னை அழைத்தவர் முடிவு பரியந்தம் என்னை கொண்டு போக வல்லவர் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா எல்லாமே சுலபமாயிடும். Because he is the soil that you are in. ஏன்னா நீங்க மூழ்கி இருக்கிற மண் அவர்தான். And he gets into every area of you, all your trashes he gets inside. இந்த மண்ணு உங்களை மொத்தம் சூழ்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் மக்க வைக்குது. Understand? And when you are just enjoying his presence, he is doing the process. அவர் பிரசன்னத்தை நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் போது மக்க வேண்டிய வேலையை அவர் செஞ்சிடுறாரு. புரியுதா? இந்த முதல்ல பண்ண அதே தப்பு தான் இங்கேயும் பண்றது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இங்கேயும் இருந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. You just be there. He will do what needs to be done. He will do it till the end, until everything is gone and only Christ is left. நீங்க ஒரு வேரா அங்க இருந்தா மட்டும் போதும். செய்ய வேண்டிய அனைத்து வேலையும் அவர் செய்து கடைசியா கிறிஸ்துன்றது மட்டும் தான் மிஞ்சும். அதுவரை உங்க வேலை கிரியை செய்வார். Is it written in the Bible, till we all come to the maturity of the stature of Christ Jesus? கிறிஸ்துவுக்கு ஒத்த வளர்ச்சிக்கு நாம் வரும் அளவும். யார் எழுதினாத? நீங்க எழுத சொன்னீங்களா? இல்ல ஜெபம் பண்ணீங்களா? அப்படி ஒரு வசனம் எழுத சொல்லு. He did it. அவரே எழுதினார். Look at your neighbor and say, he did it. உங்க பக்கத்துல இருக்க உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் செய்தார். He did it. அவர் செய்தார். Thank you, Jesus. So there are two things that you are taking home today. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு ரெண்டு விஷயத்தை கொண்டு போறீங்க. As far as you are concerned, உங்களை பொறுத்தவரை you are just like the root. நீங்க வேறு போல இருக்கிறீங்க. That is deep down. ஆழங்கள்ல இருக்கிற வேறு போல இருக்கிறீங்க. And he is the one that finds every nutrition and brings every need to you. உங்களுக்கு தேவையான அனைத்து சத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அவருடைய வேலை. And he is surrounded with all kinds of blessings. எல்லா விதமான சகலவித ஆசீர்வாதங்களால உங்களை சூழ்ந்து இருக்கிற தேவனா இருக்கிறார். And you can just rest and just enjoy one after the other. அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருந்து ஒரு ஆசீர்வாதம் அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் அடுத்த ஆசீர்வாதம் அனுபவிக்கிறது தான் உங்க வேலை. Amen. Amen. Just don't be in a hurry to take this and that. இது எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்பட்டு போராட தேவையில்லை. Don't think that you can do this thing and that thing and get there. நீங்க இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சு அதை செஞ்சு முன்னுக்கு வரலாம் அப்படின்னு எதுவும் யோசிக்க தேவையில்லை. Amen. Number 2, ரெண்டாவது விஷயம், the trash. உள்ள இருக்கிற குப்பைகள். He deals with all that. அந்த குப்பையெல்லாம் அது சரி செய்ய வேண்டியது அவருடைய வேலை. You are in him. நீங்க அவருக்குள் இருக்கிறீங்க. We are in him we have our being. நாம் நிற்பதும் நடப்பதும் அவருக்குள்னு ஒரு வசனம் இருக்குல்ல. In him we have our being. Okay? Whatever we do, it's in him. We are in Christ. We are in him. Once you accepted God, you are in him. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள் ஆகிறோம். Amen. You are in him. நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். You are surrounded by him. அவரால் சூழ்ந்திருக்கப்பட்டிருக்கிறோம். The very air that you breathe, it is he. நீங்க சுவாசிக்கிற காற்றே தேவன் தான். Everywhere, all your cells, it is he. உங்களை சுற்றிலும் எங்கேயுமே அவர்தான் இருக்கிறார். So he is doing the cleaning process. உங்களுக்குள்ள இருக்கிற சுத்தம் செய்கிற வேலையை அவர் செய்கிறார். It is his job to make you perfect. உங்களை பரிபூர்ணமா மாற்ற வேண்டியது அவருடைய வேலை. It is his job to present you flawless. உங்களை குற்றமில்லாம பரிபூர்ணமாக கொண்டு போய் நிறுத்த வேண்டியது அவருடைய வேலை. And even here, my job is to be at rest. இங்கேயும் என் வேலை என்னன்னா ஒண்ணே ஒண்ணுதான், சமாதானத்தோட நிம்மதியா இருக்க வேண்டியதுதான். He is doing it. He is doing it. செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். நான் அவருக்கு சொல்லி தர தேவையில்லை. அவருக்கு எப்படி செய்யணும்னு நான் சொல்ல தேவையில்லை. Amen. இந்த தப்ப நான் திரும்ப திரும்ப செய்யறேன் ஆண்டவரே, நீங்க பார்க்கறதே இல்லையா? That is how your prayers are. இப்படிதான் நம்ம ஜெபம் இருக்கு. You understand? I'm doing this mistake again and again. Why God, don't you care? And God would say, I am working on it. தேவனை பார்த்து இந்த தப்ப நான் மீண்டும் மீண்டும் செய்யறேன், தேவனே நீங்க இதை பாக்குறது இல்லையா? தேவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். You understand? Because it is his job to present you flawless.
உங்களை உங்களை பரிபூர்ணமா ஒரு குற்றமும் இல்லாம குறை இல்லாம கொண்டு போய் நிறுத்த வேண்டியது அவருடைய வேலை. This child is playing today. இந்த குழந்தை இங்க விளையாடிட்டு இருக்கான். In a year or two, இன்னொரு 2 வருஷத்துல or maybe 5, ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், he will not do the same things. இப்போ விளையாடுற மாதிரி அவன் விளையாட மாட்டான். But he never prayed for that. அது அப்படி ஆகணும்ன்றதுக்காக அவன் இப்ப உட்கார்ந்து ஜெபிக்கல. You understand? That is what you people do. அதுதான் நீங்களும் நானும் பண்றோம். He just grows. அவன் தானா வளர்ந்துட்டு இருக்கான். He just grows. அவன் வளர்றான். When you are a child, you do childish things. When you grow, you put away them. குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு ஏத்த காரியங்களை செய்துட்டு இருந்தோம். வளரும் போது அதை நீக்கி போடுறோம். How do you grow? எப்படி வளர்றோம்? You just learn. கத்துக்கும் பொழுது You just learn. கத்துக்கிறோம். You just don't reject knowledge and wisdom. ஞானத்தையும் புத்தியையும் நம்ம வந்து தவிர்க்கிறது இல்ல. தள்ளுறதில்லை. You don't reject knowledge and wisdom. You just learn. Who is teaching you? யார் நமக்கு சொல்லி தரது? He is teaching you. அவர் சொல்லி தரார். Who is making you grow? உங்களை வளர வைக்கிறது யாரு? He is making you grow. அவர் உங்களை வளர்த்துறார். So as you grow, நீங்க வளரும் போது you see, you look back. Oh, I don't do those things now. நீங்க திரும்பி பாக்குறீங்க. ஓ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யறது இல்ல இப்போ. How? எப்படி? Because he has purified me as gold. ஏன்னா என்ன தங்கமாக பொன்னாக சுத்தம் பண்ணி விளங்க பண்ணது அவர். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. How many of you enjoyed this time? எத்தனை பேர் இத நல்லா என்ஜாய் பண்ணீங்க? Man, will this last forever? இது என்றென்றைக்கும் இருக்குமா? நிரந்தரமா இருக்குமா? Was this to the deepest roots? இது உங்களுடைய ஆழத்துல இருக்கிற வேர்களை தொட்டுதா? Man, never forget this. இத மறக்கவே கூடாது. Let me add a thing to it. ஒரு சின்ன விஷயத்தை இதோட சேர்த்து சொல்ல விரும்புறேன். Weeds resemble seeds. களைகள் விதைகளை போலவே இருக்கும். களைகள். The way they stand before the camera, the way they present it, the way they speak it, you just feel that it's God speaking. அவங்க பேசுறது, அவங்க கேமரா முன்னாடி நிக்கிறது, அவங்க முகபாவனை, அவங்க குரல் எல்லாம் கேட்டா கடவுள் பேசுற மாதிரியே இருக்கும். இப்பொழுதே முழங்கால் படியிட்டு உன் பாவங்களை அறிக்கை செய்வாயாக. But I don't. Even if I don't, pour out and cry all my sins, He has still forgiven me. He's so good. That one thought put tears in my eyes. Which is a better conviction? Tell me. நான் என் பாவங்களை அறிக்கை செய்யலனாலும், நான் முட்டி போட்டு அழுகலனாலும், அவர் என்னை மன்னித்திருக்கிறார் அப்படிங்கறத உணரும் போது என் கண்ணுல இருந்து தண்ணி வருது. எது நல்ல உணர்வு? You need an everlasting change. You cry for 1 hour and 1 week you are free. And then the same thing comes and bugs you again and again. Then you have to fast again and cry for 1 hour. Then for 1 week you are free. Then after, the same thing comes and bugs you. How many years are you struggling with one matter? Praying, fasting, being free, and again condemned, and again condemned. ஒரு விஷயத்துக்காக, ஒரு பாவத்துக்காக, ஒரு பிரச்சனைக்காக அழுது ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றோம். ஒரு வாரத்துக்கு அது நல்லா போகும். திருப்பி மீண்டும் அதே தவறு செஞ்சுட்டு மீண்டும் அழுகிறது. அதுக்காக மீண்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றது, உபவாசம் பண்றது, மீண்டும் ஒரு வாரம் போகும். திருப்பவும் அதே ப்ராப்ளம், அதே பிரச்சனைகள், அதே பாவங்கள் இருக்குது. எத்தனை நாளைக்கு இதே மாதிரி போயிட்டு இருக்கு? நமக்கு தேவை ஒரு நிரந்தரமான தீர்வு. Only when you know the goodness of God, you will have an everlasting change. தேவனுடைய நன்மையை அறியும் பொழுதுதான் நிரந்தரமான மாற்றம் உங்களுக்குள்ள உண்டாகும். As long as you think that you have to pray and confess your sins so that God forgives you, you will not be free. You have to come to the decision that even if I don't pray, even if I don't ask forgiveness, God has forgiven my sins. I am free. He is so good. That is the conviction that will set you free forever. நீங்க
நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் முட்டி போட்டு உபவாசம் பண்ணி உங்க பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அழுதாலும், தேவன் என்னை முன்கூட்டியே என் பாவங்களை மன்னித்துட்டார் அப்படிங்கறத உணர்ற வர உங்களுக்கு விடுதலை உண்டாவதில்லை. நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, நான் கேட்கறதுக்கு முன்னாடி, நான் மனசு உருகி நான் என் மனசுல குத்தப்படுறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்காகவும் விலைக்கரையும் செலுத்தி என்னை மன்னிச்சு என்னை விடுதலை பண்ணி என் கிட்ட எந்த பிரச்சனை இல்லைன்னு என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்க உனக்கு மனசுக்கு தோணும் பத்தியா, அப்பதான் நித்தியமான விடுதலை வரும். அது வரைக்கும் மன்னிப்பு கேட்டு அழுது அழுது விட்டு விட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அதே பிரச்சனைக்காக மன்னிப்பு கேட்டு அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். This is happening in your life because you are listening to weeds. இது ஏன் நடக்குது அப்படின்னா நீங்க களைகளுக்கு செவிசாய்க்கிறீங்க. Don't recognize them as people who have come to spoil. விதை எது களை எது அப்படின்னு பிரிச்சறியாம அது தெரிந்து கொள்ளாம இருக்கிறீங்க. I know it's a bit hard to discern. அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை எனக்கு தெரியும். But if you know the truth, ஆனா சத்தியத்தை அறிந்திருந்தா it's very easy. வெறும் சுலபமான விஷயம். Hallelujah. So don't ever give your ear to those weeds. களைகளுக்கு செவி சாய்க்காதீங்க. Hallelujah. Keep yourself from them. அவங்கள்ட்ட இருந்து விலகிடுங்க. Right? Now tell me, how many of you really would say that it is God speaking from here? Lift up your hands. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க இப்போ இங்க இருந்து தேவன் பேசிட்டு இருக்கிறாரு? Everybody அப்படி நினைக்கிறவங்க கை தூக்கணும், மத்தவங்க கை தூக்க கூடாது. அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் இங்க இருந்து ஆண்டவர் தான் பேசுறாருன்னு சொல்றவங்க இது. Amen. I know what the Spirit of God is doing. தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் எனக்கு தெரியும். Let me tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், I did not shake heavens before I came here. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்தை குலுக்கிட்டு வரல. But as I was speaking, you could have taken a minimum of 25 scriptures. நான் இங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து குறைஞ்சது நீங்க 25 வசனங்களா நீங்க கேட்டிருக்கீங்க. Amen. I did not quote them. Mark 2:6, மார்க் 2:6, மத்தேயு 8:11 நான் சொல்லல. That is when the word has entered the deepest roots of your being. இந்த மாதிரி உங்க வேரோடைய ஆழத்துக்கு வார்த்தை போணுங்க. விளங்குதா? 8 வருஷம் வியாதி கிடையாது, ஃபீவர் வந்தாலும் எந்த மருந்து மாத்திரையும் எடுத்தது கிடையாது. 4 வருஷத்துல 3 பிள்ளை, 3 சிசேரியன், 7 மாசத்துல ஒரு குழந்தை பிறந்தது, அதையும் காப்பாத்திட்டோம். கோவிட் வந்தது, மருத்துவமனைக்கு போகல. நாய் கடிச்சது, ஊசி போடல. இரும்பு கம்பி குத்திச்சு, டிடி போடல. நிக்கிறோம். இன்னும் நிறைய சொல்லலாம். I can say a long list, because we live the word. தேவனுடைய வார்த்தையை நாங்க வாழ்கிறோம். Paul said, it's not an eloquence of speech, but might and power working. இது நான் பேசுற வார்த்தையின் வல்லமை இல்ல. பவுல் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை வந்து அப்படியே அழகா பூசி முழுகப்பட்ட வார்த்தைகள்ல இல்ல, வல்லமையும் we live that. அத நாங்க வாழ்கிறோம். The Spirit of God is in every move and every being of me. என்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். As I breathe, I know I breathe God. நான் சுவாசிக்கும்போது எனக்கு தெரியும் நான் தேவனை சுவாசிக்கிறேன். As I go out, I know nothing can by no means hurt me. நான் வெளியில போகும்போது எனக்கு தெரியும் ஒன்றும் ஒரு விதத்திலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. Because I know I am flesh of his flesh and bone of his bones. ஏன்னா அவருக்குள் சரீரத்தின் சரீரமாக எலும்புகளின் எலும்புகளாகவும் நரங்களின் நரம்புகளாலும் சதையோட சதையாகவும் சேர்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். Because I and God are like air, one spirit, like air. You cannot divide me and God. தேவனும் நானும் ஒரே ஆவியா இருக்கிறோம். என்னையும் அவரையும் யாராலையும் பிரிக்க முடியாது.
If God be for us, who can stand against us? தேவன் என்னோடு இருப்பாரானா எனக்கு எதிராக நிற்பவன் யார்? He ordains my steps. என்னுடைய படிகளை அவர் நிர்ணயிக்கிறார். Before I go, he makes my path straight. நான் போகிறதுக்கு முன்னாடி என் பாதையை செம்மையாக்குறவர் அவரு. Though I see 1,000 come against me, I will see them fall. எனக்கு எதிராக 1000 பேர் வந்தாலும் அவங்க கீழே விழுறதை நான் பார்ப்பேன். This is my privilege. இது எனக்கு கிடைத்திருக்கிற தேவனுடைய பங்கு. For the lifetime, nobody will be able to stand against you. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் யாரும் எனக்கு முன்பாக அதை எதிர்ப்பு நிற்பதில்லை. It is impossible. அது முடியாத காரியம். It can be a man, it can be a spirit, it can be a principality, it can be a power. Nobody will be able to stand against me. அது ஒரு மனிதனா இருக்கலாம், அது ஒரு பிசாசா இருக்கலாம், அது ஒரு உலகத்தின் வல்லமையா இருக்கலாம், எதுவும் எனக்கு முன்பதாக நிற்க முடியாது. This is me, born of God. இதுதான் நான், தேவனுடைய வார்த்தை. விளங்குதா? Hallelujah. One more thing. இன்னொரு விஷயம். This is very, very important. இது ரொம்ப முக்கியமான விஷயம். This is kind of an assessment part. நிதானித்து அறிகிற ஒரு விஷயம். When you are trying to do something, நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது the first thought that comes to you, உங்களுக்கு வருகிற முதல் சிந்தை, what will people say about it? What will people think about it? என்ன பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? Am I right? இந்த சிந்தை நமக்கு வருதா? Terribly long, terrible bondage. You should come out of it. இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு கட்டு, மிகப்பெரிய அடிமைத்தனம் இதுதான். Because you are afraid of men. When you are fearful of men, you cannot please God. ஏன்னா நீங்க மனிதர்களுக்கு பயப்படுகிறவங்களா இருக்கிறீங்க. மனிதர்களுக்கு பயந்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு ஒத்தவர்களா இருக்க மாட்டீங்க. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் You understand? When I try to do something, when I am about to do something, I am aware that God is in me. The Spirit of God is moving me. Every intention of my heart is given by the Spirit of God. That is my desire. Not that what will people think about me. நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இறங்கும் பொழுது இது தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது, இது தேவன் எனக்காக முன்குறித்தது, இது தேவன் எனக்கு திறந்து கொடுத்த ஒரு பாதை அப்படிங்கறதுதான் என்னுடைய முதல் சிந்தையா இருக்கும். மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது வரவே வராது. என்னுடைய இருதயத்துல எண்ணமும் ஏக்கமும் கொடுக்கிறது யாரா? ஆவியானவர். Right? Now when I want to do something, that is what I would recognize. அப்ப நான் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த எண்ணமும் ஏக்கமும் தான் நான் தெரிந்து கொள்கிறேன். I cannot think what people would think, what they would say. நான் இதை செய்யும் போது ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஜனங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத நான் யோசிக்கிறது இல்ல. That is a later and lesser part. அது மிகவும் சிறிய ஒரு பாகம். You know, I will not come without a shirt, okay? நான் ஒரு சட்டை போடாம இங்க வந்து நிக்க மாட்டேன். You understand? அந்த அளவுக்கு மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சா போதும். You understand? But people are totally, you know, bound. முற்றிலும் ஒரு கட்டு, ஒரு பந்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. Hallelujah. Okay? So you've got the message? Did you receive? பெற்றுக்கொண்டீர்களா? Seriously? Okay. Lift up your hands, stand up and shout in tongues. எழுந்து நின்று உங்க கரங்களை உயர்த்தி சத்தமா அந்நிய பாஷையில கத்த போறோம். Come on. You have எல்லாரும் வாயை திறந்து கையை உயர்த்தி சத்தமா அந்நிய பாஷையில lift up your hands and speak in tongues. Rebe kerebo shakala barahata lasti brahatura boprebo esala harabo shate idarobo rababa shotoro ekaraos derama shate ebrabahos darabo shalia lesterika robo rababa shadaraba erahalabo bo shadaraba ebrabakala hoderebo shababa என்னை ஒருவனாலும் ஒரு பொழுதும் அசைக்க முடியாது. ராமா மகரே ஏஷதரபபபபா என்னுடைய ஒரு அடியில நான் 7 மலையை தாண்டுவேன். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவரே நீங்க இருக்கிற
வறுமைக்கு இடம் இல்ல, குறைவுக்கு இடம் இல்ல. நான் வெற்றி பெற்றேன். I have won it. Oh fire. Oh we love you Lord. தேவனுடைய அக்கினி உங்களுடைய உள்ளின் துரியங்களை ஆழங்களில், உங்களுடைய வேர்களில் இறக்குவதாக. Oh we love you fire. Oh we love you Lord. Thank you, thank you, thank you. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நித்திய மாற்றம், நித்திய மாற்றம், நித்திய மாற்றம், நித்திய மாற்றம், நித்திய மாற்றம். நான் இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன். குப்பைக்கு எனக்கு இடம் இல்லை. நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் புதிய சிருஷ்டி. நான் தேவனால் பிறந்தவன். என்னை தொடுகிறவன் ஒருவனும் இல்லை. அவரோட ரத்தத்தோட ரத்தமா, ஆவியோட ஆவியா ஒன்றரை கலந்திருக்கிறேன். எனக்கு தேவையானது எல்லாம் சம்பூர்ணமாக, பரிபூர்ணமாக, எப்பொழுதும் எந்த வேளையிலும் கொடுக்கப்படுகிறது. எங்கள் குறைவு இல்லை. நான் குறைவுபடுகிறது இல்லை. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Rababo shekeriara esihara mosalebe kere bababosh isuraka regora bababash. உன் கரங்களை பிடித்து உன்னை மலை மேல் கூட்டி செல்வேன் என்று சொன்ன ஆண்டவன் உன் வழிகளில் முள்ளை போடுவாரோ, உன் கால்கள் வைக்கிற இடத்தில் கற்களை போடுவாரோ, அது ஒரு காலம் நடப்பதில்லை. I never put thistles on your way. I never keep stones on your walk path. I am the God that sets your way right. உன் பாதைகளை செவைப்படுத்துகிற தேவன் நான். நீ எழுந்திருக்கும் முன்பே உனக்காக நாளை தயார் செய்கிறவர் நான். I prepare the table before you enter the room. நீ ஒரு அறைக்குள் செல்லும் முன்பாக உனக்காக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நான். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நீங்க அந்த பரிசுத்தருக்கு உள்ள இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த வேறுனா உங்களை சுத்தி அந்த பரிசுத்தர் தான் இருக்காரு. அந்த பரிசுத்தர் உங்களை சுத்தி அழுத்தும் போது அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள வருமா வராதா? அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுமா வெளிப்படாதா? உங்களுக்குள்ள குறைவுகள் எல்லாம் நெருக்கப்படுமா படாதா? ஒரு விஷயம் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தம் உன்னை நெருக்கும். என்னுடைய பரிசுத்தம் உன்னை நெருக்கும். உன்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறும் வரைக்கும் என்னுடைய பரிசுத்தம் அளவில்லாமல் உன்னை நெருக்கும். Thank you Jesus. Thank you Lord. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி. Thank you Jesus. ஆவியானவர் உங்களுக்குள்ள செய்துட்டு இருக்கிற கிரியைக்கு விட்டு கொடுங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உன் கரங்களை பிடித்து உன்னை கட்டி அணைத்து உயர்ந்த பர்வதங்கள் மேல் நிறுத்துகிறவர் நான். Thank you Jesus. We love you Lord. எல்லாவற்றுக்கும் மேல உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவர். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவர். Thank you Lord. We love you. You are wonderful. You are awesome. You are excellent. We give you all praise. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் உங்க தலைகளை மேல கை வைங்க. இப்பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மீது அளவற்ற விதத்தில் இறங்குவதாக. உங்கள் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. வியாதியோ, பசியோ, குறைவோ, வறுமையோ எதுவாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலையை கட்டளையிடுகிறேன். I set you free in Jesus name.
You are free from your sickness. You are free from your bondages. You are free from any trouble you have been through. In the mighty name of Jesus, right now, let there be freedom in every area. Because we are God's and we are in God. Nothing can move us. நாங்கள் தேவனுக்குள் இருக்கிறோம். ஒன்றும் ஒரு விதத்திலும் எங்களை தொடுகிறது இல்லை. எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா நான் விடுதலையானேன் சொல்லுங்க. நான் விடுதலையானேன். நான் வெற்றி பெற்றேன். நான் சுகம் பெற்றேன். Thank you Jesus. Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Father. ஆவியானவர் உங்க ஆவிய முதல்ல பிடிக்கிறார், அப்புறம் உங்க ஆத்மாவை பிடிக்கிறார், உங்க சிந்தை யோசனை இதெல்லாம் பிடிக்கிறார், அதுக்கப்புறம் உங்க சரீரத்தை பிடிக்கிறார். He is a jealous God. வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். அப்ப அவரு உங்க முடிய கூட விட்டு வைக்க மாட்டார். மொத்தத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைப்பார். ஓகே, அப்ப அவர் செய்ய நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முழுசா விட்டு கொடுக்கணும். நாம எதுவாவது ட்ரை பண்ணாம நீங்க தான் அப்படின்னு ஃப்ரீயா இருந்தோம்னா அது பாட்டுக்கு நடக்கும். அந்த வண்டியை நிறுத்தவே முடியாது. அது ஸ்பீடு கூடிக்கிட்டே தான் போகும். ஹல்லேலூயா. சோ உங்க முழு ஆவி ஆத்மா சரீரம் முழுசையும் ஆவியானவர் எடுத்து நடத்துற அளவுக்கு உங்களை விட்டு கொடுங்க. நீங்க மனுஷர் சிந்தைக்கு எட்டாத, உங்களால கற்பனை பண்ண முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளை சந்திப்போம்.